ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், இதில் என்னவெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், இது நல்லா இடிக்கல்லில் போட்டு ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு அது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்குங்க. பூண்டை தோலோடு அப்படியே தட்டிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இதெல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்குங்க. நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஓரளவு அது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதிகமாக வேணாம், நம்ம ஏற்கனவே பூண்டு தட்டி சேர்த்துருக்குறோம். அதனுடைய வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பேருக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். அதை ரொம்ப மெல்லிஸாக நீட்டாக நறுக்கியிருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கா மாதிரி இருக்குது. அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். நடுவில் நீங்கள் 1-2 முறை எடுத்து கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரியான டைமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், போட்ட காலிஃப்ளவர், அடுத்தது கத்தரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி இருக்கும். பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க. தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் காய்கறிகள் எல்லாம் ஃபுல்லாக வெந்திருக்கணும். தண்ணியும் லைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கிறப்ப ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கையிலேயே அப்படியே பொடிச்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆன மாதிரி இருக்கணும். அதை எடுத்து இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். சூப்பரான கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்ட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டா சூப்பரான ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரைஸில் போட்டும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ரசம், பருப்பு ரசம், தயிர் சாதம், இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை.